போலீஸ் தான் எங்களை வன்முறை கும்பலிடம் விட்டுச் சென்றனர். பாதிக்கப்பட்ட பெண் விவரித்த வேதனை. ஒட்டுமொத்த நாட்டையும் வெட்கி தலைகுனிய வைக்கும் விதமாக சம்பவத்தை மணிப்பூரில் அரங்கேற்றியுள்ளது மெய்தி பயங்கரவாத கும்பல். பழங்குடியினத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவரை கொண்ட இந்தியாவில் பழங்குடி பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலை அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. மணிப்பூரில் 2 குக்கி பழங்குடியின பெண்கள் மெய்தி வன்முறை கும்பலால் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஊடகங்கள் முன் தனது துயரத்தை விளக்கியுள்ளார். குக்கி சமூகத்தினர் வசித்து வந்த குடியிருப்பை சுற்றி வளைத்த வன்முறை கும்பல் அங்கிருந்த 3 ஆண்களை கொலை செய்துள்ளது. ஆனால் 3 பெண்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். அந்த 3 பெண்களில் 2 பேர் காவல்துறையினரிடம் தஞ்சமடைந்துள்ளனர். 40 வயதிற்கும் மேற்பட்ட பெண் ஒருவரும் 20 வயதிற்குட்பட்ட இளம்பெண் ஒருவரும் இருந்துள்ளனர். அவர்களை காவல்துறை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லும் போது அந்த வாகனத்தை மெய்தி வன்முறை கும்பல் ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்ததாக தெரிகிறது. இதனால் அந்த பெண்களை சாலையில் இறக்கிவிட்டு போலீசார் சென்றுள்ளனர். அந்த 2 பெண்களின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து ஆடைகளை களையுமாறு மிரட்டியுள்ளனர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண்களும் ஆடைகளை களைந்துள்ளனர். பின்னர் நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து சென்றுள்ளனர். வயல்வெளிக்கு கொண்டு சென்று 40 வயதுடைய பெண்ணை கீழே தள்ளியுள்ளனர். இவளை யார் பலாத்காரம் செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் என கும்பலின் தலைவன் கூறியுள்ளான். ஆனால் யாரும் பலாத்காரம் செய்ய முன்வரவில்லை. இதனால் தான் தப்பியதாக அந்த பெண் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 20 வயதுடைய பெண்ணை பலர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர். இந்த சம்பவம் மே 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் ஜூலை 19ஆம் தேதிதான் இது குறித்த வீடியோ வைரலான பிறகு இந்த செய்தி வெளி உலகிற்கு தெரிய வந்துள்ளது. இணையதளத்தை தடை செய்து வைத்திருந்ததால் இந்த வீடியோ தாமதமாக வெளியாகியுள்ளது.